to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தம்முடன் நெருங்கி ஜீவிக்கும் போது, தமது கற்பனைகளை கை கொள்ளும் போது உங்கள் வாழ்வில் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து கர்த்தரை பாருங்கள். உலகத்தை நேசிக்கும் போது பொக்கிஷங்களுக்கும் பொருளுக்கும் மக்களுக்கும் முதலிடம் கொடுக்க தோன்றும். ஆனால் இவைகள் மறைந்து போகும், இல்லாமலும் போகும். முடிவில் நம் சமாதானத்தையும் வாழ்க்கையையுமே அழித்து விடுகிறது. தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை என்பதே இன்றைய வாக்குதத்த வசனமாகும். அவர் கொடுக்கிற மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒரு மனிதனும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. தேவன் கொடுக்கிற சமாதானத்தை விட இவ்வுலக பொருட்கள் நமக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் தந்துவிட முடியாது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர் வாக்களித்திருக்கிறார். உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தம்பதியினர் இரவு நேரங்களில் நடன கேளிக்கைகளில் பங்கேற்ற பின் அதிகாலை 2 மணிக்குத்தான் அவர்கள் வீட்டிற்கு வந்து காலை 9 மணி வரை தூங்குவார்கள். பின்பு அலுவலகத்திற்கு செல்வார்கள். அலுவலகத்தில் அவர்களது உள்ளம் உல்லாசத்தில் மூழ்கியிருக்கும். மறுபடியும் எப்போது இரவு வரும் என தங்கள் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள். திடீரென ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனையை அவர்கள் சந்திக்க நேர்ந்தது. அது அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர்கள் மனக்குழப்பத்தினால் தைரியமிழந்து அச்சத்தினால் பீதியடைந்து அதை விட்டு வெளியே வர முடியாமல் சிதறி முடிவில் மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களா? உலக பிரகாரமான சந்தோஷம் நம்மை நம்பிக்கை இழக்க செய்துவிடும். அது சீக்கிரம் கடந்து செல்லும். ஆனால் தேவன் நம் இருதயத்திலும் நம் வீட்டிலும் வாசம் செய்யும் போது அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருவதாக கூறியிருக்கிறார். ஒருவரும் கொடுக்கக்கூடாத மெய் சமாதானத்தை தருகிறவர் அவரே. நீங்கள் சோதிக்கப்படுகிற காரியங்கள் எதுவாயிருந்தாலும் உங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுங்கள். உலக காரியங்கள் இமைப்பொழுது மாத்திரமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆகவே தேவனையும் அவருடைய முகத்தையும் தேடுங்கள். அவர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை கொடுத்து உங்களை பிரகாசிக்க செய்வார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் நம்மை தெளிவாய் எச்சரிக்கிறது. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தர இயேசு வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த சமாதானத்தை பெற்று சந்தோஷமாய் வாழ்ந்திடுங்கள். இன்றைய வாக்குதத்த வசனத்தின்படி நாம் எப்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்? 3ஆம் வசனம், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று கூறுகிறது.
நீங்கள் கர்த்தரின் வழிகளில் நடக்கிறீர்களா? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நெருங்கி ஜீவிப்பது மிக மிக அவசியமாயிருக்கிறது. தாவீது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று கூறுகிறான். பிரியமானவர்களே, அவ்வண்ணமே கர்த்தரை உங்கள் தகப்பனாக உங்கள் மேய்ப்பராக வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை வழி நடத்துவார் என்பதே உங்கள் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். சின்னவனான தாவீது ராட்சதனாகிய கோலியாத்தின் முன்பாக நின்றான். கோலியாத் தலை முதல் கால் வரை கவசம் அணிந்திருந்தான். ஆனால் பாவம், தாவீதுக்கு மேய்ப்பனுக்கு இருப்பவற்றை தவிர வேறெதுவும் இல்லை. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மேல் அவன் நம்பிக்கை இருந்தது. ஆம், நாம் எப்போதும் கர்த்தரையே நோக்கி பார்த்திருக்க வேண்டும். நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவருடன் பேச வேண்டும், அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும். எப்போதும் தேவனையே பற்றி கொள்ள வேண்டும். அப்போது ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார். சின்னவனான தாவீது கர்த்தர் தன்னுடன் இருந்ததால் கோலியாத்தை வெல்ல முடிந்தது. வேதம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்றும் கூறுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு எங்கே நோக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அவர் மேல் முழு நம்பிக்கையையும் வைத்திருக்கிறீர்களா? இப்போது அவர் சமூகத்தில், என் தகப்பனாகிய ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், உம்மையன்றி என்னால் எதுவும் செய்ய இயலாது, நீர் மாத்திரமே என் நம்பிக்கை என்று கூறுவோம். ஜெபம். என்னை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, சமாதானமில்லாமல் தவிக்கிற என் இருதயத்தை கண்ணோக்கி பாரும். இன்றைக்கு நான் உலக பிரகாரமான சந்தோஷங்களை விட்டுவிட தீர்மானித்திருக்கிறேன். உலக சந்தோஷம் நிரந்தரமானதல்ல என்பதை புரிந்து கொண்டேன். சோதனைகளை கடந்து வருவதற்கு பலன் கொடுப்பவர் நீரே. உம்மையே நான் பற்றி கொள்கிறேன். உம்மிலே நான் என்றென்றும் மகிழ்ந்திருக்க உலகம் தரக்கூடாத உம்முடைய சமாதானத்தினால் என்னை நிரப்பும். உம்முடைய கிருபையினாலே என்னை தாங்கியருளும். ஆண்டவரே, உம் கற்பனைகளில் நடக்கவும் உம் கட்டளைகளை கை கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும். என் மேய்ப்பராயிருந்து அனுதினமும் என்னை வழி நடத்தும். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளவும் தினமும் உம் சமூகத்தில் காத்திருக்கவும் எனக்கு போதித்தருளும். ராட்சதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பும்போது என் நம்பிக்கை உம்மேல் இருப்பதாக. எனக்கு ஒத்தாசை தரும் உம்மீதே என் கண்கள் வைக்கப்பட்டிருக்கட்டும். உம்மாலன்றி என்னால் எதுவும் செய்ய இயலாது. என் வாழ்க்கையிலிருந்து எல்லா பயத்தையும் அகற்றி போட்டு உம் சமாதானத்தை அருளி செய்யும். ஆண்டவரே, நீர் மாத்திரமே என் நம்பிக்கையாய் இருக்கிறீர் என்று அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.